இப்போது நாங்கள் இந்த உலப்பன நாவலப்பட்டியை இணைக்கின்ற பிரதான வீதியிலே நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த உலப்பன பகுதி அந்த பக்கமாக இருக்கிறது. அந்த பக்கமாக உலப்பன பகுதி இருக்கிறது. அங்கிருந்து கம்பல கண்டி பகுதிக்கு செல்லக்கூடிய இருக்கிறது. பேரானை போன்ற பகுதிக்கு செல்லலாம். அதே போன்று இந்த வீதி இந்த பக்கமாக குறிப்பாக இந்த உலப்பன பகுதியிலே இருந்து இந்த பக்கமாக நாங்கள் இப்போ சென்று கொண்டிருக்கின்ற இந்த வீதியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வீதி பக்கமாகத்தான் நாவலப்பட்டி, ஹட்டன், அதே போன்று ஸ்ரீபாத சிவன் ஒளிபாத மலைக்கு செல்லுகின்ற ஒரு பிரதான வீதியாக இந்த வீதி காணப்பட்டு கொண்டிருக்கின்றன. வீதியை இப்போது செப்பனிட்டு கொண்டிருக்கிறார்கள் பணியாளர்கள். தற்காலிகமாக வீதியை செப்பனிட்டு இருக்கிறார்கள். இந்த பகுதியிலே அந்த பகுதியிலிருந்து வருகின்றவர்கள் நடை வழியாக சென்று அந்த பகுதியில் இருக்கின்ற பஸ்ஸை எடுத்துக்கொண்டு செல்வதற்கான நடை வழியாக இப்போது அந்த போவதற்கான ஏற்பாடுகள் செய்கிறார்கள். புகையிரத பாதை இந்த கீழ்த்தளத்திலே இருக்கிறது. அந்த கீழ்த்தளத்திலே அந்த புகையிரத பாதை உடைந்து இப்போது போக்குவரத்து ஸ்தம்பியம் அடைந்திருக்கிறது. மக்கள் பஸ்களிலே ஏனைய வாகனங்களிலே செல்வதற்காக மேல் நோக்கி ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இப்போது அந்த கீழ்ப்பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அங்கே ஒரு போர்ட் போடப்பட்டிருக்கிறது. மெயின் ரோட் கண்டி என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. சேதமடைந்துள்ள புகையிரத பாதையை இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். பாருங்கள், இந்த பாதை இந்த உலப்பன நாவலப்பட்டி பகுதியை இணைக்கின்ற பிரதான புகையிரத பாதையாக இருக்கிறது. இந்த பாதை தான் இப்போது இவ்வாறு சேதமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே இருந்துதான் பஸ் ஒன்றை மீட்டெடுத்திருக்கிறார்கள். அதே போன்று இங்கு ஒரு வாகன சேல் சென்டர் இருந்திருக்கிறது. அதனுடைய உரிமையாளர் உயிரிழந்திருக்கிறார். இப்படி ஒரு 5 பேருடைய உயிர்கள், இழந்த உயிர்கள், உடற்கூறுகள் இந்த பகுதியிலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் பலருடைய உடல் கூறுகள் இந்த மண்ணிலே புதையுண்டு போயிருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மண் சரிவு காரணமாக அங்கிருக்கின்ற இந்த மண் சரிவு அப்படியே அள்ளுண்டு இந்த பகுதியிலே இருந்த ஒரு வெல்டிங் சென்டர், ஒரு கார் சர்வீஸ் சென்டர், அதே போன்று இந்த பகுதியிலே பின்னால் மகாவலி கங்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த பகுதியிலே அங்கே பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் ஒரு கோழி பண்ணை, ஒரு சிக்கன் ஃபார்ம் சென்டர் இருந்த ஒரு பிரம்மாண்டமான இடம். இவ்வாறு ஒரு பாரிய அனர்த்தம் இடம்பெற்ற ஒரு பகுதியாக இந்த இடம் காணப்படுகின்றன. தொடர்ந்தும் இது போன்ற பல்வேறு தகவல்களை நாங்கள் எங்களுடைய நேர்களுக்காக நேரடியாக வழங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். அதே போன்று எங்களுடைய டிஎம் நியூஸ் தொழில்நுட்பத்தினுடைய பொறுப்பாளர் எங்களுடைய ஹசீனுல் ஹமாஸ் அவர்களும் என்னோடு இணைந்திருந்தார்கள். அவர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய துளைப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்ற எங்களுடைய நேர்கள் அனைவருக்கும் இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உலப்பன பகுதியில் இருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம்.